ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இந்த பரிசுத்த நாளிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். சிறப்பாக இந்த ஆராதனை வேலைக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். தேவனாகிய கர்த்தர் இந்த நேரத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் ஆசீர்வதித்து தருவாராக. ஜெபம் பண்ண கடவோம். உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே, கண்ணார உம்மை காணுங்கால் பரமானந்தமே. மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தமும் வல்லமையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம். தேவனாகிய கர்த்தர் சென்று போன நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்த தயவுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நீர் எங்களை வழிநடத்தி வருகின்ற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. இப்பொழுதும் தேவரீர் இந்த பரிசுத்த நாளை காணும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு தந்த பாக்கியத்திற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். இதோ இந்த பரிசுத்த நாளிலே உம்மை ஆராதிப்பதற்கு, குடும்பமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு தந்த இந்த ஆராதனை வேலைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இந்த நேரத்தில் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இந்த வேளையிலே உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் தூய ஆவியானவர் நீர் ஆளுகை செய்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். முழு மனதோடு கூடமை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். இந்த ஆராதனையின் வழியாக நாங்கள் இன்னும் உம்மண்டை நெருங்கி சேருவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 23, கீர்த்தனைகள் 18 பாடுவோம். பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதித்தினமே. கீதங்கள் 23 பாடுவோம். பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதி தீனமே. பரனை கொண்டாடி துதி தீனமே. நீடித்த காலமதாக பரன் எம்மை, நீடித்த காலமதாக பரன் எம்மை நேசித்த பட்சத்தை வாசித்து வாசித்து பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதி தீனமே. பரனை கொண்டாடி துதி தீனமே. தீர்க்கதரிசிகளை கொண்டு முன்னூற, தீர்க்கதரிசிகளை கொண்டு முன்னூற செப்பின தேவ பரன் இந்த காலத்தில் மார்க்கமதாக குமாரனை கொண்டு வலுத்தின அன்பை விழித்து தியானித்து பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதி தீனமே. பரனை கொண்டாடி துதி தீனமே. சொந்த ஜனமான யூதரை தள்ளி, சொந்த ஜனமான யூதரை தள்ளி தொலையில் கிடந்த புறஜாதியாம் எம்மை மந்தையில் சேர்த்து பராபரன் தம்மோடை மைந்தர்களாக்கின சந்தோஷத்துக்காக பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதி தீனமே. பரனை கொண்டாடி துதி தீனமே. எத்தனை தீர்க்கரணிக அப்போஸ்தலர், எத்தனை தீர்க்க
அநேக அப்போஸ்தலர், எத்தனை போதகர்கள், இரத்த சாட்சிகள், எத்தனை வேண்டுமோ அத்தனையும் தந்து இத்தனையாய் கிருபை வைத்த நம் கர்த்தனை பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதி தீனமே, பரனை கொண்டாடி துதி தீனமே. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கின்றார். கண்ணீரோடை விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு தேவனுடைய பிரசன்னத்தை நம் நடுவில் உணர்ந்தவர்களாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். எல்லோருமாக இந்த வேளையிலே தேவ பிரசன்னத்திலே நம்முடைய முழங்கால்களை முடக்கி நாம் செய்த எல்லா தவறுகளையும் நாம் அறிக்கை செய்வோம். இந்த பரிசுத்த நாள் தேவன் நமக்கு தந்த மகிமையான ஒரு நாள். இந்த பரிசுத்த நாள் நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு தந்த ஒரு மேலான ஒரு நாள். அதனை உணர்ந்தவர்களாக இந்த பரிசுத்த நாளிலே தேவனை என்னை பரிசுத்தப்படுத்தும் அப்பா என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் நம்மை தாழ்த்துவோம். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற எல்லா பாவங்களையும் தீமைகளையும் தவறுகளையும் தேவ சமூகத்திலே நாம் அறிக்கையிடுவோம். இது தவறு, இது பாவம் என்று தெரிந்தும் துணிகரமாக நாம் செய்கின்ற பாவங்கள் நம்முடைய வாயின் வார்த்தைகளினால் வீணான காரியங்களை நாம் பேசிக்கொண்டிருந்தோம் என்று சொன்னால் தேவனே அவைகள் எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். நம்முடைய கண்களால் தேவையில்லாத காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் தேவனே அதை மன்னியும், என்னுடைய பார்வையிலே ஒரு தூய்மையை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர், என்னுடைய கரங்களும் என்னுடைய கால்களும் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதற்கு விரைந்து ஓடுகிறது சுவாமி. அது பாவம் என்பதை உணர்ந்தும் ஆண்டவரை நாங்கள் அதில் விழுந்து போகிறோம். ஒரு விஷயங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். நம்மை பரிசுத்தப்படுத்துகின்ற தேவன் உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கின்றார். நம்முடைய எல்லா தவறுகளையும் உணர்ந்தவர்களாக பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் யாவரும் பொருளை உணர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு விலகி அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவரை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அளித்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிறவர்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான கால அவகாசத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேர்ச்சுதலையும் தந்தருளுவாராக. பரமண்டலங்களில் இருக்கின்ற
அருளப்படுவதாக. எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிக்கப்படாமல் ரட்சித்துக் கொள்வோம். ராஜ்யமும் வல்லமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோம். தேவனே, எங்களை இரட்சிக்க விரைவாய் வாரும். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் நாம் யாவரும் நின்ற வண்ணமாய் முறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 91வது சங்கீதம். 91வது சங்கீதத்தை நாம் யாவரும் முறையாக வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டங்களின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் வீரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். தயவு செய்து உட்காருங்கள்.
வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25வது வசனம் முதல் 30வது வசனம் முடிய. மத்தேயு 11வது அதிகாரம் 25வது வசனம் முதல் அந்த அதிகாரம் முடிய. இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோஸ்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் வாசித்து முடித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்து நின்று திருச்சபையின் கீதம் என்று அழைக்கப்படுகின்ற தேவனை துதிக்கிறோம் என்கின்ற கீதத்தை பாடலாக பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். யாவரும் நாம் எழுந்து நின்று தேவனை துதிக்கிறோம் என்கின்ற கீதத்தை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம்.
மரணத்தின் கொடுமையை வென்று விசுவாசிகளுக்கும் ராஜ்யத்தை தீரந்தே பிதாவின் மகிமையிலே நியாயாதிபதியாக வருவரென்று விசுவாசிக்கிறோம். மீட்டுக் கொண்ட முதலிற்கு சகிச்செய்யுமை வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் நித்திய மகிமையிலே உம்முடைய பரிசுத்தவான்களே சேர்த்துக் கொள்ளும். கர்த்தாவே, உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுத்தத்தை ஆசீர்வதியும். அவர்களை ஆண்டுக் கொண்டு என்றைக்கும் உயர்த்தியருளும். தினம் தினம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எப்பொழுது சதா காலங்களிலும் உமது நாமத்தை வணங்குகிறோம். நம்பி இருக்கிறதால் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு காலம் நாம் நின்ற வண்ணமாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக உறுதி செய்து கொள்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனை விசுவாசிக்கின்றேன். அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றேன். ஒரு பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உற்பவித்து பிறந்த பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய அப்போஸ்தலரை வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிரோடுதலையும் மரித்தோரையும் நினைத்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் அன்பானவர்களை, நாம் தொடர்ந்து நின்ற வண்ணமாக சிறிது நேரம் நாம் தேவனை ஆராதிக்க இருக்கின்றோம். தொடர்ந்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த இருக்கின்றோம். நாம் அப்படி நின்ற வண்ணமாக நம்முடைய கண்களை மூடி நம்முடைய இருதயத்தை அந்த பரலோகத்தின் தேவனுக்கு நேராக நாம் உயர்த்துவோமா? எல்லோருமாக இந்த வேளையிலே தேவ பிரசன்னத்தை நம்முடைய இல்லங்களிலே உணர்ந்தவர்களாக அந்த தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்க. உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கின்ற தேவன், உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கின்ற ஆண்டவர், உங்களுக்குள்ளாக தம்முடைய ஆவியை அனுப்பின தேவன் இந்த வேளையிலே உங்கள் மத்தியிலே அவர் கடந்து வந்திருக்கின்றார். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டவர்களாக அவரை நாம் ஸ்தோத்தரிப்போமா? எல்லோருமாக வாய்களை திறந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்க. தேவனே, நீர் எங்களுக்கு தந்த இந்த ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுங்க. எல்லோருமாக வாய்களை திறந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இது தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, தேவனை போற்றி புகழும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாள்.
இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கிடவோம் என்று சில விதத்திலே கூறப்பட்டிருக்கிறது. நாம் ஆண்டவரை துதிக்க நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த அவருடைய மகிழ்ச்சி, அவர் தருகின்ற சந்தோஷம் நமக்குள்ளாக கடந்து வருகிறது. இந்த வேளையிலே தேவனுடைய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக, அவருடைய சமாதானத்தை கண்டுகொள்ளும் வண்ணமாக எல்லோருமாக வாய்கள் திறந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்க. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, சர்வ வல்லமை படைத்த தேவனை உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, சாவாமை உடையவரே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வலுவாத பிடங்களை பாதுகாக்கின்றவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பிரதான ஆசாரியரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை வழிநடத்துகின்ற மேய்ப்பரே, ஒவ்வொரு நாளும் எங்களை போஷிக்கின்ற பரம தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா என்று சொல்லி எல்லோருமாக வாய்களை திறந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். தேவனை எப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்து வருகின்றீர்களோ அப்படியெல்லாம் தேவனை போற்றுங்க, புகழுங்க. தாவீது சொல்லுகின்றான், கர்த்தரின் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகம், என் துருகம், என் கேடகம் என்று சொல்லி. ஒருவேளை இதே தேவனை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எத்தனை விதங்களில் அனுபவித்திருக்கலாம், நீங்கள் எத்தனை விதங்களில் அவருடைய வழிநடத்துதலை உணர்ந்திருக்கலாம். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டவர்களாக இந்த வேளையில் இந்த தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்க. நம்முடைய கண்ணீரை துடைக்கின்றவர், நம்முடைய கவலைகளை மாற்றுகின்ற தேவன், நம்முடைய பலவீனங்களை போக்குகின்ற ஆண்டவர், நம்மை நாள்தோறும் பலப்படுத்துகின்ற தேவன், தம்முடைய வல்லமையினால் நம்மை நிரப்புகின்ற தேவன். அந்த தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்க. யாரும் அமைதியாக நின்று கொண்டிருக்க வேண்டாம். இது ஆண்டவரை துதிக்கக்கூடிய ஒரு நேரம், இது ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு நேரம். எத்தனையோ பேருக்கு இல்லாத சிலாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கின்றாரே. ஒருவேளை இந்த நாட்களிலே நாம் இல்லங்களிலே அமர்ந்து இந்த தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, குடும்பமாக அவரை உயர்த்தும்படியாக நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தந்தாரே. அதற்காக நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜீவன் தருகின்றவர், ஒவ்வொரு நாளும் நமக்கு சுகம் தருகின்றவர், ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கின்ற தேவன். அந்த தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்க, ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டவர்களாக இந்த வேளையிலே கர்த்தருடைய கரம் உங்கள் மீது அமருவதை உணர்ந்து கொண்டவர்களாக அந்த தேவாதி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சாமி, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உம் கரம் இவ்வேளை உணர்வோருண்டு, போற்றுவார் துதிப்பார் அல்லேலூயா. மாறிடும் உலகில் மாறாதவர் நீரே, உம்மை அறிந்தவர் கூறுவார் ஸ்தோத்திரம். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். உம் கரம் இவ்வேளை உணர்வோருண்டு, போற்றுவார் துதிப்பார் அல்லேலூயா. உம் கரம் இவ்வேளை உணர்வோருண்டு, போற்றுவார் துதிப்பார் அல்லேலூயா. மாறிடும் உலகில் மாறாதவர் நீரே, உம்மை அறிந்தவர் கூறுவார் ஸ்தோத்திரம். மாறிடும் உலகில் மாறாதவர் நீரே, உம்மை அறிந்தவர் கூறுவார் ஸ்தோத்திரம். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். மாறிடும் இந்த உலகில் மாறாதவர் நம்முடைய தேவன் ஒருவரே. சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றது, உறவுகள் மாறிக்கொண்டே இருக்கின்றது, எல்லா காரியங்களும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. தேவாதி தேவன் ஒருவரே மாறாதவர், அவருடைய கிருபை மாறாதது, அவருடைய கிருபை என்னாலும் நம்மை தாங்கக்கூடியது. அந்த தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போமா? தகப்பனே, ஒவ்வொரு நாளும் மாறாத உம்முடைய கிருபையினால், விலகாத உம்முடைய கிருபையினால் எங்களை தாங்கி கொண்டு வருகின்றீரே.
உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லுங்க. துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களை விட்டு விலகாத உம்முடைய கிருபையை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீர் சாமி. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி. ஆண்டவர், உம்முடைய கிருபைக்கு, உம்முடைய பேரன்புக்கு பாத்திரவான்களாக எங்களை மாற்றி வருகின்ற தயவுக்காக உமக்கு நன்றி 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 என்று சொல்லி எல்லோருமாக வாய்களை திறந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை, நாம் அழிந்து போகாமல் இருப்பது அவருடைய கிருபை, நாம் பலவீனத்தில் விழுந்து போகாமல் இருப்பது அவருடைய கிருபை, நாம் வெட்கப்பட்டு போகாமல் இருப்பது அவருடைய கிருபை. ஆண்டவரே, இந்த உம்முடைய கிருபைகளுக்காக, இந்த உம்முடைய இரக்கத்திற்காக, உம்முடைய பேரன்புக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா என்று சொல்லி எல்லோருமாக ஆண்டுடைய கிருபைகளுக்காக நாம் அவரை துதிப்போமா. அவர் மாறாதவர், அவர் நம்மீது வைத்த கிருபையும் மாறாதது. அவர் நம்மீது வைத்த கிருபையும் மாறாத ஒரு கிருபை. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொல்லி உன்மேல் மனதுருகுகின்ற கர்த்தர் சொல்லுகின்றார். மனதுருகின்ற தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் மீது கரிசனை உள்ளவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய கிருபைக்காக நாம் அவரை துதிப்போம் ஸ்தோத்தரிப்போமா. எத்தனையோ முறை வாழ்க்கையிலே நாம் உடைக்கப்பட்ட வேலைகளிலே, நாம் நொந்து போன நிலைமையிலே கடந்து வந்த பொழுதெல்லாம் அவருடைய கிருபையினால் நம்மை மீண்டுமாக வணைந்து எடுத்தாரே, அவருடைய கிருபையினால் மீண்டுமாக நம்மை உருவாக்கினாரே, அதற்காக நாம் அவரை ஸ்தோத்தரிப்போமா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை இல்லை என்று சொன்னால் இந்த நாள் வரையிலும் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது சுவாமி. ஆண்டவரே, அப்படிப்பட்ட உம்முடைய கிருபைகளுக்காக, உம்முடைய தயவுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா என்று சொல்லி எல்லோருமாக வாய்களை திறந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. என்னை உருவாக்கின கிருபை இதே, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இதே. கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே, எல்லாரும் சொல்லுவோம். மாறாத நல்ல கிருபையே, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இதே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இதே. கிருபையே கிருபையே, மாறாத எல்லாரும் சொல்லுங்க. கிருபையே. ஆமென். கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் எங்களை தாங்கி வருகின்றீரே சுவாமி, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, எத்தனையோ முறை நாங்கள் கண்ணீரின் பாதையிலே, கவலையின் மத்தியிலே கடந்து வருகிற பொழுதெல்லாம் எங்களுடைய கண்ணீரை துடைத்து எங்களுடைய கவலைகளை மாற்றுகின்ற நல்ல ஒரு தேவனாக ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்படுகின்றீரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா என்று சொல்லுங்க. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கண்ணீரை துடைக்கின்றவர், உங்கள் ஒவ்வொருடைய கண்ணீரையும் காண்கின்ற தேவன். நம்முடைய கண்ணீர் எல்லாம் அவருடைய துருத்தியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக நம்முடைய கண்ணீருக்கு ஒரு பதில் உண்டு, நம்முடைய கண்ணீரின் ஜெபங்களுக்கு ஒரு பதில் உண்டு. அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். நம்முடைய கண்ணீரின் ஜெபங்களுக்கு பதில் தருகின்ற ஆண்டவர், என்னாலும் அவர் ஜீவிக்கின்றவர். அந்த தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, என்னுடைய கண்ணீரை பார்க்கின்றவரே, என்னுடைய கவலைகளை மாற்றுகின்றவரே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி இந்த வேளையிலே தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா. ஆண்டவரே, இது நாங்கள் குடும்பமாக இத்தனை நெருக்கங்களுக்குள்ளாக வந்திருக்கின்றோமே, நாங்கள் குடும்பமாக இவ்வளவு கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறோமே,
இயேசுவே எங்களுக்கு மனம் இறங்குங்க ராஜா. நீர் எங்களுடைய கண்ணீரை பார்த்து வைத்திருக்கின்றீர் சுவாமி. அன்றைக்கு எகிப்து தேசத்திலே தம்முடைய ஜனங்கள் படுகின்ற உபத்திரவங்களை பார்த்த தேவன் இந்த வேளையிலே நீங்கள் படுகின்ற உபத்திரவங்களையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கின்றார். இந்த வேளையில் நீங்கள் வடிக்கின்ற கண்ணீரையும் அவர் கவனித்துக் கொண்டே இருக்கின்றார். இந்த வேளையில் அவரை துதியுங்க, அவரை துதிங்க. உங்களுடைய கண்ணீர்கள், உங்களுடைய கவலைகள் எல்லாம் மாறி போகும். உங்களுடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறும். அந்த தேவனை நாம் துதிப்போமா? அந்த தேவனை நாம் துதிப்போம். அவர் நல்லவர், அவர் ஒருபோதும் கைவிடாத தேவன், அவர் நம்மை விட்டு விலகாத ஒரு தேவன். அவர் சொல்ல இருக்கின்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். மோசையோடு இருந்தது போல, யோசுவாவோடு இருந்தது போல அந்த தேவன் நம்மோடு கூடவே இருக்கின்றார். அந்த தேவனை நாம் ஸ்துதிப்போமா, ஸ்தோத்தரிப்போமா? ஒருவேளை எதிர்காலத்தை குறித்து, அநேக காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். எல்லா கவலைகளையும் இந்த வேளையில், இந்த ஆராதனை வேளையிலே தேவ சமூகத்தில் இறக்கி வைங்க. நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை உண்டு. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு, ஒரு சமாதானம் உண்டு. தேவனாகிய கர்த்தர் நமக்கு விடுதலையும் சமாதானத்தையும் தருகின்ற தேவன். அந்த தேவன் நம்மத்திலே கடந்து வந்திருக்கின்றார். அவரை நாம் போற்றுவோமா? அவரை நாம் துதிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, கண்ணீரை காண்கின்றார், கதறலை கேட்கின்றார். கண்ணீரை காண்கின்றார், கதறலை கேட்கின்றார். வேதனை அறிகின்றார், வேதனை அறிகின்றார். விடுதலை தருகின்றார், உனக்கு விடுதலை தருகின்றார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அன்பின் தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த வேளையிலே உம்மை ஆராதிக்கும்படி ஒரு பாக்கியம் தந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் அங்கீகரித்து ஆண்டவர் எங்களுடைய கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை தந்த தயவுக்காக உமக்கு நாங்கள் கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் சுவாமி. இதே மகிழ்ச்சியோடு உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தயவு செய்து உட்காருங்கள். கிறிஸ்துவுக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டோரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இந்த பரிசுத்த நாளிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். சிறப்பாக இந்த வேளையிலே ஆண்டவரை ஆராதிக்கின்ற, மகிமைப்படுத்துகின்ற இந்த தருணத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். அதற்கு முன்பதாக நம்முடைய தேசத்திற்காக சிறப்பாக நீங்கள் ஜெபித்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கூட ஞாபகப்படுத்துகின்றோம். குறிப்பாக இந்த நாட்களிலே பயங்கரமான இந்த இக்கட்டான காலகட்டங்களிலே ஒருவேளை தேசத்திற்காக நம்முடைய ஜெபத்தை தான் நாம் உத்தரவாதமாக கொடுக்க முடியும். ஒருவேளை தேவனாகிய கர்த்தர் தான் நமக்கு இனிமேல் இந்த காரியத்தில் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அந்த ஒரு விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு கூட தொடர்ந்து தேவ சமூகத்திலே நாம் காத்திருப்போம். நாம் குடும்பங்களாக, ஒருவேளை தனிநபராக நம்முடைய தேசத்தின் மீது அக்கறை வைத்து சிறப்பாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். சங்கீதம் 123 சங்கீதம் 2வது வசனத்திலே இவ்வாறாக கூறப்பட்டிருக்கிறது, வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் நமக்கு மனமிறங்கும்படியாக இந்த கொள்ளை நோயினுடைய தாக்கத்திலிருந்து ஆண்டவர் நம்முடைய தேசத்திற்கும் இந்த உலக நாடுகளுக்கும் ஒரு பெரிய விடுதலை தரும்படியாக தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்குமாறு உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம்.
அதே வேளையிலே நாம் கேள்விப்படுகின்ற சில காரியங்களும் அநேக அச்சுறுத்தல்களை, ஒரு பெரிய சவால்களை இன்றைக்கு மனுக்குலத்திற்குள்ளாக கொடுத்து கொண்டு இருக்கிறது. சீனா தேசத்திலே குஷு என்கின்ற ஒரு இடத்துல சில நாட்களாக பூமிக்கு அடியிலிருந்து பயங்கரமான ஒரு வினோதமான சத்தம் ஒன்று கேட்கப்படுவதாக அங்கு கூறப்படுகிறது. பயங்கரமான அலறல் போன்ற இன்னுமாக வித்தியாசமான ஒரு சத்தத்தை அங்கு பூமிக்கு அடியிலிருந்து கேட்பதாக அங்கு உணர்கின்றார்கள். ஒருவேளை நீங்கள் கூகுளில் போய் நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ட்ரேஞ்ச் சவுண்ட் இன் சைனா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய விளைவுகளை நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை அதனை கேட்கின்ற இந்த கிராமத்து மக்கள் பல காரியங்களை அங்கு கூறுகின்றார்கள். ஒருவேளை இது இன்னும் வரக்கூடிய ஒரு பெரிய அழிவுக்கு அச்சுறுத்தலாக, அடையாளமாக இது இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் கூறுகின்றார்கள். இப்படியாக நாம் கேள்விப்படுகின்ற காரியங்கள் ஒருவேளை அநேக சவால்களை, அநேக அச்சுறுத்தல்களை மனுக்குலத்திற்குள்ளாக கொடுத்து கொண்டே இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய ஜெபத்திலே நாம் தரித்திருக்கின்ற பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வார். அவருடைய பிள்ளைகளை அவர் நிச்சயமாக அவர் விடுவிப்பார், பாதுகாப்பார். ஆகவே இதனை உணர்ந்தவர்களாக தொடர்ந்து நாம் ஜெபத்திலே தரித்திருந்து நம்முடைய ஜெபத்தை நம்முடைய தேசத்திற்கும் இந்த உலகத்திற்கும் ஒரு உத்தரவாதமாக நாம் அருளி செய்ய வேண்டும். ஜெபத்திலே தரித்திருப்போம். ஆண்டவர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28, 29 வசனங்கள். எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கின்றேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இதோ நீர் தந்த இந்த ஆராதனை வேளையிலே இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். அப்பா ஆண்டவர், எங்களோடு நீர் பேசும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கின்ற நாங்கள் எங்களுடைய ஆவியிலும் ஆன்மாவிலும் சரீரத்திலும் புதிய பலனை பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யும். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்கள் அனைவரின் இருதய கண்களை கர்த்தர் திறந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இறை மக்களுக்கு இறைவன் கொடுக்கும் இளைப்பாறுதல் என்கின்ற சிந்தனையின் அடிப்படையிலே இந்த வசனங்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே நம்மிலே அநேக பாரங்களை சுமந்து நாம் தவித்து கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை நம்முடைய குடும்பத்தை குறித்ததான பாரங்களாக இருக்கலாம், நம்முடைய சரீர பலவீனத்தை குறித்ததான பாரங்களாக இருக்கலாம், நம்முடைய எதிர்காலம், நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலம், இவைகளை குறித்ததான கவலைகளாக பாரங்களாக இருக்கலாம். அது மாத்திரமல்ல, பொருளாதார நெருக்கடி நிமித்தமாக நமக்கு வருகின்ற பாரங்களாக இருக்கலாம். இல்லை என்று சொன்னால், நாம் செய்கின்ற தவறுகளினால், நாம் செய்கின்ற பாவங்களினால் நமக்கு வருகின்ற பாரங்களாக இருக்கலாம். இப்படியாக இந்த உலகத்திலே வாழுகின்ற மக்கள் அனைவருமே ஏதோ ஒரு விதத்திலே ஏதாவது ஒரு பாரங்களை சுமந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஒருவேளை இன்றைக்கு அநேகர் சொல்லுகின்ற காரியம், எனக்கு சில பேர் சொல்லுகின்ற காரியம், என் பிரச்சனை எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு என்ன புரிய போகிறது என்று சொல்லி இந்த அளவிற்கு வாழ்க்கையில விரக்தியோடு மனபாரங்களோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் கூட்டங்களை நாம் பார்க்க முடியும். ஆகவேதான் கிறிஸ்துவானவர் இந்த மனுக்குலத்தை பார்த்து, மனுமக்களை பார்த்து இவ்வாறாக கூறுகின்றார்,
இப்படியாக பாரம் சுமந்து தவிக்கின்றவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி. ஆக பாரங்களை சுமந்து தவிக்கின்ற ஒவ்வொரு நபருக்கும் இளைப்பாறுதல் அவசியமான ஒன்று. ஒருவேளை அந்த காலகட்டங்களிலே நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஒரு கிராமத்திலிருந்து மற்றொரு கிராமத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நடந்தே செல்வார்கள். ஒருவேளை வியாபாரத்திற்கோ இல்லை என்று சொன்னால் உறவுகளை சந்திப்பதற்கோ செல்ல வேண்டும் என்று சொன்னால் போக்குவரத்து வசதி இல்லாத அந்த காலகட்டங்களிலே நடந்துதான் செல்ல வேண்டும். அவர்கள் எல்லாருடைய கரங்களிலும் அங்கு வியாபாரங்களுக்காக கொண்டு செல்லக்கூடிய சுமைகள், உறவுகளுக்காக கொண்டு செல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் அங்கு சுமைகளாக அவருடைய கரங்களிலே இருக்கும். அப்படி நடந்து செல்கின்ற வேளைகளிலே ஒவ்வொரு ஊருக்கும் அந்த ஊரினுடைய நுழைவு வாயில் இல்லை என்று சொன்னால் ஊருக்கு வெளியே சுமை தாங்கி கல் என்று சொல்லி ஒரு கல் இருக்கும். 2 கல் இப்படி நாட்டப்பட்டிருக்கும். அதனுடைய மேற்பகுதியிலே குறுக்காக ஒரு கல் கிடத்தப்பட்டிருக்கும். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒருவேளை இன்றைக்கு சொல்லி வைக்கின்ற காரியம், அந்த கல்லுக்கிட்ட போயிடாதே, அதில் பேய் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையிலே அது இல்லை. அந்த கல் எதற்காக வைக்கப்பட்டிருந்ததா? சுமை தாங்குவதற்காக. அங்கு சுமை சுமந்து வருகின்றவர்கள் சற்று நேரம் தங்களுடைய சுமைகளை அந்த கல்லின் மீது வைத்து சிறிது இளைப்பாறி செல்வதற்காக அந்த கற்கள் நாட்டப்பட்டிருந்தது. ஒருவேளை உலக வாழ்க்கையிலேயே அப்படி இருக்கும் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் படைத்த தேவன், உங்களையும் என்னையும் உருவாக்கின ஆண்டவர், நாள்தோறும் வழிநடத்துகின்றவர், அவர் நம்மை பார்த்து கூறுகின்றார், நீங்கள் எல்லோரும் என்னிடமாக வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இறை மக்களாகிய நாம் என்ன செய்தால் இந்த இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி 2 காரியங்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நாம் என்ன செய்தால் கிறிஸ்துவானவர் தருகின்ற இந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவதாக அவர் கூறுகின்றார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி. இரண்டாவதாக அவர் கூறுகின்ற காரியம், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி. முதலாவதாக என்னிடமாக வாருங்கள் என்று சொல்லி கிறிஸ்துவானவர் அங்கு அழைக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். Come unto me. இதை இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு அழைப்பு. பாரம் சுமந்து தவிக்கின்ற மகனே, மகளே, நீ என்னிடமாக வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி. இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனாலும், ஒருவேளை பெரிய தலைவராக இருக்கலாம், பெரிய செல்வந்தராக இருக்கலாம், நன்கு படித்தவராக இருக்கலாம், எல்லாம் உடையவராக, பெயர் புகழ் ஆஸ்தி எல்லாம் உடையவராக இருக்கலாம், அந்த நபராலே இந்த அழைப்பை ஒருவருக்கு எளிதிலே கொடுக்க முடியாது. ஒரு பெரிய தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால், ஒருவர் பெரிய செல்வந்தர் இருக்கிறார் என்று சொன்னால், கல்வியிலே சிறந்தவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால், ஒரு மனிதனை பார்த்து என்னிடமாக வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லி எளிதாக அழைக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்களால் அந்த அழைப்பை, அந்த இளைப்பாறுதலை கொடுக்கவும் முடியாது. ஆனால் கிறிஸ்துவானவர் என்று சொல்லுகின்றார், என்னிடம் வாருங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நாம் எதிர்பார்க்கின்ற இளைப்பாறுதலை இந்த உலகத்திலே நாம் தலைவர்கள் என்று சொல்லுகின்ற, இந்த உலகத்திலே நாம் செல்வந்தர்கள் என்று சொல்லுகின்ற, இந்த உலகத்திலே எல்லாம் படித்தவர்கள் அறிந்தவர்கள் என்று சொல்லுகின்ற அந்த மனிதர்களாலே நாம் எதிர்பார்க்கின்ற இளைப்பாறுதலை நமக்கு தர முடியாது. கிறிஸ்துவானவர் ஒருவரே இந்த இளைப்பாறுதலை நமக்கு தர முடியும். காரணம், நம்மை குறித்தும் நாம் சுமந்து நிற்கின்ற பாரங்களை குறித்தும் முழுமையாக அறிந்து வைத்திருக்கின்றவர் இந்த இயேசு கிறிஸ்து ஒருவரே என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தருக்கு அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எவ்வளவு துன்பங்களை தாங்க முடியும், எவ்வளவு துன்பங்களை தாங்கக்கூடிய வலிமை அவர்களுக்கு இருக்கிறது என்பதை தேவனாகிய கர்த்தர் அவர் முழுமையாக அறிந்து வைத்திருக்கின்றாராம். பொதுவாக ஒரு பொருள் தயாரிக்கப்படுகிறது என்று சொன்னால், அதிலே அந்த பொருளை வாங்குகின்ற பொழுது 2 காரியங்களை நாம் பார்ப்போம் இல்லையா? ஒன்று,
அந்த பொருள் எப்பொழுது உருவாக்கப்பட்டது என்று சொல்லி, டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங், மேனுஃபேக்சர் டேட் என்று சொல்லி அதில் ஒரு டேட்டு போடப்பட்டிருக்கும். அந்த டேட்டு நாம் பார்ப்போம். அடுத்து நாம் பார்க்கின்ற ஒரு டேட் என்னன்னு சொன்னால் எக்ஸ்பைரி டேட். அது எப்பொழுது அதனுடைய தன்மையை இழக்கிறது என்கின்ற அந்த ஒரு தேதியும், அது 2 ஆண்டுகளாகவோ 1 ஆண்டுகளாகவோ 3 ஆண்டுகளாகவோ இருக்கலாம். அது பொருளுக்கு பொருள் வித்தியாசப்படுகிறது. அந்த தேதியும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எக்ஸ்பைரி டேட்டும் அதில் இருக்கிறது, மேனுஃபேக்சரிங் டேட்டும் அதில் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இதே போலத்தான் தேவனாகிய கர்த்தரும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக அந்த மனிதன் எவ்வளவு துன்பங்களை தாங்க முடியும், எவ்வளவு துன்பங்களை தாங்கக்கூடிய வலிமை அவனுக்குள்ளாக இருக்கிறது என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கின்றார். ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் தெரியாம போகலாம். என்னுடைய வாழ்க்கையில இத்தனை துன்பங்கள் இருக்கிறது, என்னால் தாங்குவதற்கு பலனில்லை என்று சொல்லி நாம் சோர்ந்து போய்கொண்டே இருக்கலாம். ஆனால் கடவுளுக்கு தெரியும், நம்மை படைத்த இறைவனுக்கு தெரியும், நம்மால் எவ்வளவு துன்பங்களை தாங்க முடியும் என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, ஆகவேதான் அவர் சொல்லுகின்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே என்னிடமாக வாருங்கள், இதற்கு மேல உங்களால் இந்த பாரத்தை சுமக்க முடியாது, ஆகவே என்னிடமாக வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அவர் கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். அவர் லார்ட் நோஸ் த லிமிட் ஆஃப் அவர் என்டூரன்ஸ். தாங்கக்கூடிய வலிமை, துன்பங்களை வேதனைகளை தாங்கக்கூடிய வலிமை எவ்வளவு நமக்கு உண்டு என்பது அவருக்கு தெரியும். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, அந்த தேவன் தான் நம்மை அழைத்து, இனிமேல் இந்த துன்பங்களை உன்னால் தாங்க முடியாது, என்னிடமாக வந்துவிடு, என்னிடமாக உன்னுடைய பாரங்களை சொல்லிவிடு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அவர் கூறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, வேதத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலும், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்திலும், இன்னும் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலும் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். 12 ஆண்டுகளாக ஒரு பெண்மணிக்கு சரீரத்திலே ஒரு பெரிய ஒரு பலவீனம், சரீரத்திலே பலவீனம் 12 ஆண்டுகளாக அதனை தாங்கிக் கொண்டே இருக்கின்றாள். ஆனால் அந்த ஒரு நாளிலே, இதற்கு மேல் இந்த பலவீனத்தை என்னால் தாங்க முடியாது, இதற்கு மேல் இந்த பாரத்தை என்னால் தாங்க முடியாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவிடமாக அவள் வந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 26வது வசனத்திலே வாசிக்கின்றோம். மார்க்கு 5வது அதிகாரம் 26வது வசனம், அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களாகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொன்னாள். ஒருவேளை அவளுக்கு மிகுந்த ஒரு வருத்தம், 12 ஆண்டுகளாக அந்த பலவீனத்தை தாங்கிக் கொண்டால், அதற்கு மேல் அவளால் அந்த பலவீனத்தை தாங்க முடியவில்லை. ஆகவேதான் அவள் வருத்தத்தோடு சொல்லுகின்றாள், இதற்கு மேல் என்னால் தாங்க முடியாது என்று சொல்லி இயேசுவிடமாக அங்கு கடந்து வந்ததை நாம் பார்க்கின்றோம். விசுவாசத்தோடு வந்தால், இயேசு கிறிஸ்துனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், அவளுடைய பலவீனம் எல்லாம் நீங்கினது. 12 ஆண்டுகளாக அவளுக்கு இருந்த அந்த உதிரத்தின் ஊரல், உதிரப்போக்கு அந்த நாளிலே முற்றிலுமாக குணமடைந்தது. ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலையை அவள் பெற்றுக்கொண்டாள். அவளுடைய வேதனைகள் எல்லாம் அங்கு மறைந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்களும், ஒருவேளை இத்தனை நாட்களாக இந்த பாரத்தை நான் தாங்கிவிட்டேன், இனிமேல் தாங்குவதற்கு என்னால் முடியவில்லையே என்று சொல்லி நீங்கள் நொந்து போயிருக்கின்றீர்களோ, நீங்கள் சோர்ந்து போயிருக்கின்றீர்களோ, கவலைப்பட தேவையில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடமாக வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அழைக்கின்ற இயேசு கிறிஸ்துனுடைய சத்தம் இந்த நாளிலே உங்களுடைய உள்ளத்திலே தொனிக்கட்டும். அவருடைய சத்தத்தை கேட்டவர்களாக, ஆண்டவரே நான் வருகிறேன், பாரத்தோடு வருகிறேன், பலவீனம் என்கின்ற பாரத்தோடு வருகிறேன், கடன் பிரச்சனை என்கின்ற பாரத்தோடு கூட வருகிறேன், பாவம் என்கின்ற பாரத்தோடு கூட நான் வருகிறேன், உடைக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே வருகிறேன். ஆண்டவரே, என்னுடைய எல்லா பாரங்களையும் என்னை விட்டு நீக்கி எனக்கு ஒரு இளைப்பாறுதலை தாரும் என்று சொல்லி அவருடைய அழைப்புக்கு நாம் செவி கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு ஒரு மேலான இளைப்பாறுதல், ஒரு மேலான சமாதானம் உண்டு என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஒருவேளை நாம் வாழ்ந்து வருகின்ற இந்த சூழ்நிலைகள்,
இந்த கொரோனா என்கின்ற இந்த வைரஸ் மூலமாக மனுக்குலத்திற்குள்ளாக அநேக பயங்களையும் பீதிகளையும் ஏற்படுத்தியிருக்கின்ற ஒரு சூழ்நிலை. ஒருவேளை எத்தனை நாட்களுக்கு தான் நம்முடைய வாழ்க்கை இப்படியே கடந்து போகிறதோ, இன்னும் எத்தனை நாட்களுக்கு தான் இந்த நிலைமை நீடிக்கப் போகிறதோ என்கின்ற ஒரு கலக்கம். ஒருவேளை நாமே இவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு சொன்னா நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வருங்கால சந்ததி எவ்வளவு கஷ்டப்பட போகிறதோ என்பதை நினைத்தால் அதைவிட ஒரு மேலான ஒரு வேதனை. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலைகளை தாங்கக்கூடிய திறமை எவ்வளவு நமக்கு உண்டு என்பது அவருக்கு தெரியும். திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் ஒரு நாள் நம்மை அனுமதிக்கவே மாட்டார். அவர் நமக்கு இறங்குவார். நம்முடைய வருத்தங்களை மாற்றி நமக்கு இளைப்பாறுதலையும் ஒரு சமாதானத்தையும் அவர் தருவதற்கு அவர் வல்லவராக இருக்கின்றார். அன்று சீஷர்கள் அக்கறைக்கு செல்வதற்கு அவர்கள் முயற்சி செய்கின்ற வேளையிலே தண்டு வலித்து கொண்டு அந்த கலிலேயா கடலிலே அவர்கள் படகிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். திடீரென வந்த இந்த எதிர்காற்று அவர்களால் மேற்கொண்டு பயணம் செய்ய முடியவில்லை. அவர்களால் தண்டு வலிக்க முடியவில்லை. என்ன நடந்தது? அங்கு மார்க்கு 6வது அதிகாரம் 48வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். மார்க்கு 6வது அதிகாரம் 48வது வசனத்திலே, அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் பார்த்தார். சீஷர்கள் மிகவும் வருத்தத்தோடு வேதனையோடு கஷ்டப்பட்டு கொண்டு அந்த புயலின் நடுவே அந்த கலிலேயா கடலிலே அந்த படகிலே தண்டு வலித்து கொண்டு அவர்கள் போய்கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் வருத்தப்படுகிறதை இயேசுவானவர் பார்த்தார். அவர்களிடமாக கடந்து சென்றார். அவர்கள் இயேசுவை அறிந்தவுடனே அந்த படவிலே ஏறினார். அந்த காட்சி எல்லாம் அமர்ந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். 51வது வசனத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் இருந்த படவிலே ஏறினார், அப்பொழுது காட்சி அமர்ந்தது என்று சொல்லி அங்கு கூறப்பட்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வருத்தப்படுகின்ற பொழுது, இயேசுவிடமாக திரும்புகிற பொழுது, அவர் நம்மிடமாக திரும்பி நம்முடைய வருத்தங்கள், நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் மாற்றி நமக்கு ஒரு இளைப்பாறுதலை, ஒரு சமாதானத்தை தருவதற்கு அவர் வல்லவராக இருக்கின்றார். நம்முடைய பாரங்களினால் உண்டான களைப்பு அவைகள் கிறிஸ்துவுக்கு தெரியும். நாம் படுகின்ற உபத்திரவங்களையும் அவர் அறிந்து வைத்திருக்கின்றார். ஆகவேதான் கூறுகின்றார், என்னிடமாக வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி. இந்த ஆண்டுடைய அழைப்புக்கு, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து யார் யார் அவரிடமாக திரும்புகிறார்களோ அவர்கள் எல்லோருக்குமே ஒரு மேலான இளைப்பாறுதல் உண்டு. ஆகவே முதலாவதாக கிறிஸ்துவானவர் தருகின்ற இந்த இளைப்பாறுதலை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், கிறிஸ்துவிடமாக நாம் வர வேண்டும். என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன அந்த கிறிஸ்துவனுடைய அழைப்புக்கு நீங்களும் நானும் செவி கொடுக்க வேண்டும். அப்பொழுது இளைப்பாறுதல் உண்டு. இரண்டாவதாக இங்கு நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நாம் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவானவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற மற்றும் ஒரு காரியம் என்ன என்று சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 29வது வசனத்திலே அவர் கூறுகின்றார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், லேர்ன் ஃப்ரம் மீ, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி. எனக்கன்பானவர்களே, கிறிஸ்துவிடம் எதை நாம் கற்றுக்கொள்வது? அதைத்தான் அதற்கு முந்தின பகுதியிலே அவர் கூறுகின்றார், சாந்தத்தையும் மன தாழ்மையையும் என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி இங்கு கிறிஸ்துவானவர் கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு இருந்த அந்த யூத ஜனங்கள் அநேக நியாய பிரமாணங்களுக்கு அங்கே தங்களை அர்ப்பணித்திருந்தார்கள். அந்த நியாய பிரமாணங்கள் எல்லாம் ஒரு நுகம் போல அந்த யூத மக்கள் மீது அங்கே வைக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை நுகம் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். அங்கே விவசாயங்களிலே பயன்படுத்தப்படுவதற்காக வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த மாட்டு வண்டிகளாக இருந்தாலும் சரி, உழவு தொழில் செய்வதற்காக அங்கு பயன்படுத்தப்படுகின்ற அந்த கலப்பையாக இருந்தாலும் சரி,
இவை இரண்டிலும் நுகக்கால் என்று சொல்லி ஒரு மரத்தாலான ஒரு பெரிய தடி ஒன்று இருக்கும். அது அந்த மாடுகள் மீது வைக்கப்படும். அதனுடைய பெயர் தான் நுகம் என்று சொல்லி அங்கு கூறப்படுகிறது. அந்த யூத ஜனங்களும் இவ்வாறாக அந்த நியாயப்பிரமாணம் என்கின்ற அந்த நுகத்தினாலே அங்கு அவர்கள் கட்டப்பட்டிருந்தார்கள். ஒருவேளை சமய தலைவர்கள் பல சட்ட திட்டங்களை அந்த யூத மக்கள் மீது சுமத்தினார்கள். ஆனால் மிக பெரிய ஒரு கொடுமை என்னன்னு சொன்னா, மக்கள் மீது எல்லா சட்டத்திட்டங்களையும் கொடுத்துட்டு அவங்க ஒரு சட்டத்திட்டங்களையும் பின்பற்றுவது கிடையாது. அதையும் இயேசுவானவர் கடிந்து கொள்ளுகின்றார். மத்தேயு 23வது அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கிறோம், சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். பெரிய சுமைகளை மனுஷர்கள் மீது வைத்துவிட்டு தாங்கள் ஒரு விரலை வைத்து கூட அந்த சுமைகளை தொடுவது கிடையாது. இவைகளை எல்லாம் பார்த்து இயேசு கிறிஸ்துவானவர், ஒருவேளை நீங்கள் இந்த நியாயப்பிரமாணம் என்கின்ற நுகத்திலும் நீங்கள் கட்டப்பட்டிருக்கலாம், ஆனால் நான் உங்களுக்காக சாபமானதினாலே, நான் உங்களுக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டதினாலே இந்த நியாயப்பிரமாணம் என்கின்ற நுகத்தினின்று உங்களை நான் விடுவிக்கின்றேன் என்று சொல்லி அங்கு கூறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். நியாயப்பிரமாணம் என்கின்ற நுகத்தை விடுத்து வேறு ஒரு நுகத்தை அங்கு மக்களுக்கு அவர் கொடுக்கின்றாராம். அதைத்தான் அவர் கூறுகின்றார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால், என் நுகம் என்று சொல்லி கிறிஸ்துவானவர் எதை கூறுகின்றார்? சாந்தத்தையும் மனத்தாழ்மையையும் அவர் கூறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஏன் கிறிஸ்துவானவர் இதனை நுகம் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த சாந்தமும் இந்த மனத்தாழ்மையும் இன்றைக்கு அநேகருக்கு இந்த நுகம் போன்ற ஒரு கடினமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. சாந்த குணத்தோடு வாழ்வதற்கு யாராலும் முடிவதில்லை, மனத்தாழ்மையோடு கூட வாழ்வதற்கும் யாராலும் முடியவில்லை. ஏதோ இது தங்களை ஒரு நுகம் போல அடிமைப்படுத்தி வைத்திருப்பதாகவே உணர்கின்றார்கள். ஆகவேதான் இந்த சாந்த குணத்தையும் மனத்தாழ்மையையும் மனிதர்களிடத்திலே காண்பது என்பது இன்றைக்கு அரிதாகி போன ஒரு காரியமாக காணப்படுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு சாந்த குணத்தோடு வாழுகின்ற மக்களை பார்த்து உலகம் என்ன சொல்லுகிறது? ஒருவேளை கோழை என்று சொல்லலாம், ஒன்றுக்கும் லாயக்கற்றவர்கள் என்று சொல்லலாம். ஆனால் கிறிஸ்துவின் பார்வையிலே அதுதான் மேலான ஒரு வலிமை. ஆகவேதான் ஒரு தேவ மனிதர் இவ்வாறாக கூறுகின்றார், மீக்னஸ், அதாவது சாந்த குணம், மீக்னஸ் இஸ் நாட் வீக்னஸ், ரேதர் இட் இஸ் எ பவர் அண்டர் கண்ட்ரோல். சாந்த குணம் என்பது ஒரு வீக்னஸ் அல்ல, அது ஒரு பலவீனம் அல்ல, மாறாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமை. யார் யாரெல்லாம் சாந்த குணத்தோடு நீங்கள் இருக்கிறீங்களோ நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய வலிமையை தந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. ஒருவேளை நீங்கள் சாந்த குணத்தோடு இருப்பதனால உலகம் உங்களை ஏளனமாக பேசலாம், பேச தெரியாதவர்கள் என்று சொல்லி உங்களை சொல்லலாம், ஒன்றுக்கும் தகுதியற்றவர்கள் என்று சொல்லலாம், கையாளாகாதவர்கள் என்று சொல்லி கூட சொல்லலாம். ஒன்றையும் குறித்து கவலைப்பட தேவையில்லை. மிகப்பெரிய வலிமையை கர்த்தர் உங்களுக்குள்ளாக தந்திருக்கின்றார். சாந்த குணம் என்கின்ற வலிமையை உங்களுக்கு தந்திருக்கின்றார். ஆகவேதான் கிறிஸ்துவானவர் கூறுகின்றார், மத்தேயு 5வது அதிகாரம் 5வது வசனத்திலே, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்த குணமுள்ளவர்களுக்கு இந்த பூமியை சுதந்திரிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வலிமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு உலகமோ இந்த சாந்த குணத்தை ஒரு நுகமாக கருதுகிறது. இது தங்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்ற ஒரு நுகமாக கருதுவதனாலே இந்த சாந்த குணத்தை யாரும் விரும்புவது கிடையாது. ஆகவேதான் கிறிஸ்துவானவர் கூறுகின்றார், இந்த சாந்த குணத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. கிறிஸ்துவானவர் கூறுகின்ற மற்றும் ஒரு காரியம், மனத்தாழ்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஹம்பிள்னஸ், ஹியூமிலிட்டி, அதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே கிறிஸ்துவானவர் கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நம்மில் அநேகருக்கும் இந்த மனத்தாழ்மை இல்லை. ஒருவேளை இன்றைக்கு நாம் தாழ்ந்து போவதனால ஒன்றிலும் நாம் குறைந்து போவதும் கிடையாது. தாழ்ந்து போவதனாலே ஒன்றிலும் நாம் குறைந்து போவதும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு மனுக்குலம் ஏனோ இந்த தாழ்மையின் குணாதிசயத்தை அணிந்து கொள்வதற்கு தவறிக்கொண்டே இருக்கின்றது. எனக்கன்பானவர்களே, ஆகவேதான் வீணான பெருமைகள், ஆகவேதான் வீணான சச்சரவுகள்
இன்றைக்கு மனுக்குலத்திற்குள்ளாக கடந்து வருகிறதை நாம் பார்க்கின்றோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவினுடைய நுகம் என்று சொல்லப்படுவது அது சாந்தம், அது மனத்தாழ்மை. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு கூறுகின்றார், பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் இவ்வாறாக கூறுகின்றார். பிலிப்பியர் 2:3 ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள் என்று சொல்லி. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு, இந்த சாந்தம் என்கின்ற நுகத்தை, மனத்தாழ்மை என்கின்ற நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடமாக கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். யார் யார் மனத்தாழ்மையோடு கூட வாழுகின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு இளைப்பாறுதல், ஒரு சமாதானம் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு இந்த சாந்த குணம், இந்த மனத்தாழ்மை இல்லாததினாலே சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக சமுதாயம் கடந்து வந்திருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்துவானவர் சாந்த குணமுடையவராக, கிறிஸ்துவானவர் மனத்தாழ்மையுடையவராக, கிறிஸ்துவானவர் அன்பு நிறைந்தவராக நம்முடைய துன்பங்களிலே அவர் பங்கெடுக்க விரும்புகின்றார். ஆகவேதான் அவர் சொல்லுகின்றார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்ப்போம். நம்முடைய துன்பங்களை நாம் ஒருவரே சுமந்து கொண்டிருக்க தேவையில்லை. நம்முடைய துன்பங்களை பகிர்ந்து கொள்வதற்கு கிறிஸ்துவானவர் இருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். நம்முடைய துன்பங்களை பகிர்ந்து கொள்வதற்கு கிறிஸ்துவானவர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஆகவே தான் அவர் கூறுகின்றார், என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே எத்தனையோ உறவுகள் நமக்கு இருக்கலாம். உனக்காக உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நெஞ்சு உருகுவது போல பேசுகின்ற மக்கள் கூட்டமும் இன்றைக்கு உலகத்திலே உண்டு. ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு துன்பம் என்று வந்தவுடனே நம்மை விட்டு தூர விலகி செல்லுகின்ற மக்கள் கூட்டம் தான் இன்றைக்கு நம்மை சுற்றிலும் இருக்கிறது. ஆனால் அதிலும் கொடுமை, இன்னைக்கு இருக்கின்ற காலகட்டங்களில் தும்முனா கூட மக்கள் நம்மை விட்டு என்ன செஞ்சிருவாங்க, தூர போயிடுவாங்க. நீங்கள் ஜஸ்ட் வெளியே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா, கடையில் ஏதாவது ஒரு பொருளை வாங்க போகிறீங்க, அங்கே நிற்கிறீங்க, நீங்கள் கொஞ்சம் அங்கே தும்மி பாருங்கள், உங்களை சுற்றிலும் நிற்கிறவங்க அப்படி சுற்றி பார்ப்பாங்க. ஏன் இங்கே வந்தாங்க? ஒருவேளை பயம், ஒரு திகில். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, துன்பங்களை பகிர்ந்து கொள்வதற்கு கூட இந்த உலகத்திலே யாராலும் முடியாது. ஆனால் கிறிஸ்துவானவர் ஒருவரே நம்முடைய துன்பங்களை அவரால் பகிர்ந்து கொள்ள முடியும். ஒருவேளை இன்றைக்கு இருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே இந்த கொரோனா வைரஸினாலே தங்களை விசாரிப்பதற்கு யாருமே இல்லையே என்று சொல்லி இன்றைக்கு அநேக மக்கள் புலம்பிக் கொண்டே இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். மிகப்பெரிய ஒரு கொடுமை என்னவென்று சொன்னால், எல்லாம் இருக்கிறது, ஆஸ்தி இருக்கிறது, பணத்திற்கு ஒரு குறைவும் இல்லை, புகழுக்கும் ஒரு குறைவும் இல்லை. ஆனால் இந்த கொடிய ஒரு நோய் வந்தது நிமித்தமாக, இந்த வைரஸ் தாக்கியது நிமித்தமாக அடுத்த நிமிடமே உறவுகள் எல்லாம் தன்னை விட்டு விலகி சென்றதினாலே தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்ட மக்களும் உண்டு. அன்பானவர்களே, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவானவர் ஒருவர் மாத்திரமே உங்களுடைய என்னுடைய துன்பங்களை அவரால் பகிர்ந்து கொள்ள முடியும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பகிர்ந்து கொள்வதோடு மாத்திரமல்ல, அந்த துன்பங்களிலே அவர் பங்கெடுக்கவும் விரும்புகின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இதனை உணர்ந்து கொள்வோம். யார் யார் சாந்த குணத்தோடு, யார் யார் மனத்தாழ்மையோடு கூட வாழுகின்றார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சமாதானம், மிகப்பெரிய ஒரு இளைப்பாறுதல் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துனுடைய நுகமாகிய அந்த மனத்தாழ்மையை நாம் அணிந்து கொள்வோம். கிறிஸ்துனுடைய நுகமாகிய அந்த சாந்த குணத்தை நாம் அணிந்து கொள்வோம். இன்றைக்கு பெருமை பாராட்டி கொண்டிருப்பதினாலே நம்மால் எதையும் சாதிக்க முடியாது என்பதற்கு இந்த கொரோனா வைரஸ் மிகப்பெரிய ஒரு உதாரணமாக அங்கு காணப்படுகிறது. தற்சமயம் அமெரிக்க தேசத்திலே வசிக்கின்ற டாக்டர் சுப்பிரமணியன் நாராயணன் என்கின்றவர் எழுதின ஒரு துணுக்கு ஒன்றை நான் வாசித்தேன். அவர் சிறுவில்லிபுத்தூர் பகுதியை சார்ந்தவர். ஆரம்ப நாட்களிலே ஜெர்மனி தேசத்திலே பணிபுரிந்தவர். தற்சமயம் அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே அவர் வசித்து வருகின்றாராம். அவர் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். என்ன செய்தி என்று சொன்னால், இன்றைக்கு உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான ஜனங்களை
இந்த கொரோனா என்கின்ற வைரஸ் ஆனது பழிவாங்கி இருக்கிறது. அநேகருடைய உயிரை இது வாங்கிவிட்டது. நானோ டெக்னாலஜியினுடைய அடிப்படையில் இந்த வைரஸினுடைய எடையை அளந்துவிட முடியும் என்று சொல்லி அவர் கூறுகின்றார். ஒரு வைரஸினுடைய எடை நானோ டெக்னாலஜியினுடைய அடிப்படையில் 0.85 என்று சொல்லி 0.85 அட்டோகிராம் என்று சொல்லி இங்கு கூறப்படுகிறது. அட்டோகிராம் என்று சொன்னால் 1 கிராம் எடையை 10 லட்சமாக நாம் பிரித்து அதில் ஒரு பகுதி தான் என்னது ஒரு அட்டோகிராம் என்று சொல்லி இங்கு கூறப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த வைரஸினுடைய எடை 0.85 அட்டோகிராம் என்று சொல்லி கூறப்படுகிறது. அவர் ஒரு கணக்கெடுப்பிலே அவர் கூறுகின்றார், உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையிலே இந்த 20 லட்சம் பேரையும் தாக்கின இந்த வைரஸினுடைய மொத்த எடையை எவ்வளவுதான் இருக்குமா? 1 கிராம் தான் என்ன செய்யும் இருக்கும். உலகம் முழுவதும் மனித இனத்தை இந்த 1 கிராம் வைரஸ் ஆனது ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது, இன்னும் ஆட்டி படைக்க இருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மனித இனம் சாதாரண இந்த 1 கிராம் வைரஸை எதிர்த்து போராட முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ பெருமைகள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனத்தாழ்மையை நாம் அணிந்து கொள்ளுவோம். மனத்தாழ்மையை நாம் அணிந்து கொள்ளுவோம். நாம் ஒப்பிட்டு பார்த்தால் இந்த வைரஸினுடைய எடைக்கும் மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கைக்கும் அங்கு எந்த விதத்திலும் சம்பந்தமே இருக்காது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த வைரஸினுடைய எடையை விட நம்ம மனித வாழ்க்கை மிகவும் அளவிலே சிறியது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இருக்கின்ற வரையிலே கிறிஸ்துவின் நுகமாகிய அந்த தாழ்மையையும் அந்த சாந்தத்தை நாம் தரித்து கொண்டு அவர் தருகின்ற அந்த மேலான இளைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். காரணம், சாந்த குணமுள்ளவராகிய கிறிஸ்துவானவர், மனத்தாழ்மையுடையவராகிய கிறிஸ்துவானவர் அன்பு நிறைந்தவராக நம்முடைய துன்பங்களை பகிர்ந்து கொள்வதற்கு அவர் வல்லவராக இருக்கின்றார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே 2 காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். நாம் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய 2 முக்கியமான காரியம். ஒன்று, கிறிஸ்துவிடமாக நாம் கடந்து வருவோம். இரண்டாவதாக, கிறிஸ்துவினுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் பாரத்தோடு இருக்கின்றீர்களோ, நீங்கள் மிகுந்த வேதனையோடு கூட தவித்துக் கொண்டு இருக்கின்றீர்களோ, இந்த நாளிலே கிறிஸ்துவிடமாக வாருங்கள். நீங்கள் யாராக இருக்கலாம், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களும் ஒருவேளை நீங்கள் வேதனையோடு கண்ணீரோடு கவலையோடு கூட வாழுகின்ற இந்த வேளையிலே, இந்த நிமிடத்திலே இயேசுவை நோக்கி பாருங்க. நிச்சயமாக அவரால் உங்களுடைய பாரங்களை சுமக்க முடியும். உங்களுடைய பாரங்களை நீக்கி உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலையும் ஒரு சமாதானத்தையும் தர முடியும். இளைப்பாறுதலை தருகின்ற அந்த இறைமைந்த இயேசுவிடமாக நாம் திரும்புவோம். அவர் தருகின்ற ஒரு மேலான சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளாக சமாதானத்திற்கு நேராக நம்மை அழைத்து செல்வாராக. ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 372 பாடுவோம். சங்கம் கூடி ஏழைக்கென்று நல் விவேகத்துடனே ஒப்பில்லாத திவ்ய அன்பே என்ற பாடலின் ராகத்தோடு இந்த பாடலை பாடுவோம். யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 372 பாடுவோம்.
ஆசையுள்ளவர்கள் வந்து ஜெபம் செய்வோம். தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், சாந்தத்தை கற்றுக்கொள்ளுங்கள், மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். கிறிஸ்துனுடைய இந்த அழைப்புக்கு நாம் செவி கொடுக்கும் வண்ணமாக நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இதோ தனிநபராக, குடும்பமாக பாரங்களோடு நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பா, உம்மிடமாக வருகிறோம் சுவாமி. எங்களுக்கு இளைப்பாறுதலை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் ராஜா, சாந்த குணத்தை கற்றுக்கொள்கிறோம், மனத்தாழ்மையை கற்றுக்கொள்கிறோம். எங்களுக்கு உடைய இளைப்பாறுதலை தாரும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். நம்முடைய துன்பங்களை கண்டு தூர விலகிச் செல்லுகின்ற உறவுகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு நம்முடைய துன்பங்களிலே பங்கெடுக்கின்ற கிறிஸ்துவானவர் உண்டு. அவருடைய அன்புக்கு நம்மை அர்ப்பணிப்போம். இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எங்களுக்கு இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் தருகின்ற எங்கள் அன்பின் தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தேவரீர் கிருபையாக எங்களுக்கு தந்த இந்த பரிசுத்த நாளுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் கொடா கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகின்றோம். தகப்பனே, இந்த பரிசுத்த நாளிலே இதோ இந்த காலை வேளையிலே குடும்பமாக உம்மை ஆராதிக்க ஆண்டவர் எங்களுக்கு தந்த இந்த ஆராதனை வேலைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. விசேஷமாக தேவரீர் நீர் எங்களுக்கு தந்த உம்முடைய வார்த்தைகளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையிலே அநேக பாரங்களினால் நாங்கள் தவிக்கின்ற வேலைகளிலே நாங்கள் உம்மிடமாக கடந்து வருகின்ற பொழுது ஆண்டவர் எங்களுக்கு இளைப்பாறுதலை தருகின்றீர் சுவாமி. இதோ அதனை உணர்ந்தவர்களாக இந்த வேளையிலே யார் யார் பாரத்தோடு தவிப்போடு ஆண்டவரை உம்மிடமாக திரும்பி வருகின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உம்முடைய இளைப்பாறுதலை, நிலையான உம்முடைய சமாதானத்தை நீர் தந்தரல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அதே போல இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் மன தாழ்மையையும் சாந்தத்தையும் கற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றீர் ராஜா. நாங்கள் சாந்த குணமுடையவர்களாக மன தாழ்மையுடையவர்களாக வாழுகின்ற பொழுது நீர் எங்களுக்கு இளைப்பாறுதலை சமாதானத்தை தருகின்றீர். இதனை உணர்ந்தவர்களாகிய நாங்களும் ஆண்டவர் எங்களிடம் காணப்படுகின்ற எல்லா பெருமையையும் கோபங்களையும் எங்களை விட்டு களைந்து சாந்த குணத்தையும் மன தாழ்மை நாங்கள் தரித்து கொண்டு ஆண்டவருடைய மேலான இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில யார் யார் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய இளைப்பாறுதலுக்காக ஆண்டவரே சமாதானத்திற்காக உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்களோ ஒவ்வொருவருக்கும் இளைப்பாறுதலை தாங்கு சுவாமி, ஒரு சமாதானத்தை கொடுங்க அப்பா. ஆண்டவரை யார் யார் ஆண்டவரினுடைய கோபத்தை என்னை விட்டு நீக்கி போடுங்க, ஆண்டவரினுடைய பெருமையை என்னை விட்டு அகற்றும் என்று சொல்லி கண்ணீரோடு வேதனையோடு ஜெபிக்கின்றார்களோ அவர்களுக்கும் கர்த்தர் மனம் இறங்கி பிள்ளையுடைய கோபம், எரிச்சல், ஆண்டவரை பெருமை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஒரு சாந்தத்தையும் மன தாழ்மையையும் ஆண்டவர் நீர் தந்தரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய நாமம் தரித்த பிள்ளைகளாகி நாங்கள் உம்முடைய இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளவும், இந்த உலகத்தை விட்டு நாங்கள் கடந்து போகிற பொழுதும் அந்த நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தரல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலே யார் யார் இந்த ஆராதனை வேளையிலே எங்களோட இணைந்து உம்மை ஆராதித்தார்களோ ஆண்டவர் இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக, ஆண்டவர் இணையதளம் வாயிலாக உம்மை ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பேர் பேராக ஆசீர்வதித்தரல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவருடைய தனிப்பட்ட தேவைகள், குடும்பத்தின் தேவைகள், சரீர தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீர் சந்தித்தரல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை ஆராதித்த ஒருவர் கூட ஆண்டவரே வெறுமனே இருக்கக்கூடாது ராஜா. இந்த ஆராதனைக்குரிய ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் முழுமையாக கண்டுகொள்ளும்படியாக ஆண்டவர் இப்பொழுதே உம்முடைய ஆசீர்வாதம் உள்ள கரங்களினால் பிள்ளைகளை தொட்டு நீர் ஆசீர்வதித்தரல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யார் தன்னுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்காக, ஆண்டவரே தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்களுக்காக கண்ணீரோடு வேதனையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவர் அவர்களுக்கு நீர் மனமிறங்குங்க சுவாமி, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நீர் கொடுங்க. தகப்பனே, இந்த வேளையிலே குறிப்பாக தேவரீர் எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் வருகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த கொடிய கொள்ளையினுடைய தாக்கத்திலிருந்து எங்களுடைய தேசத்துக்கு விடுதலையை தாரும். ஆண்டவருடைய ஜெபத்தை நாங்கள் ஒரு உத்தரவாதமாக கொடுக்கிறோம் சாமி. ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தை ஒரு உத்தரவாதமாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே இந்த நோயிலிருந்து ஒரு விடுதலை தாங்கு சாமி. அப்பா, எங்களுக்கு என்ன செய்வதென்று சொல்லி தெரியவில்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கின்ற வரைக்கும் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிற ராஜா. ஆண்டவரை உம்முடைய கைகளில் விடுவது நல்லது என்று சொல்லி இப்பொழுதே நாங்கள் எங்களையே உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம், உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிற ராஜா. ஆண்டவர் பெரிய ஒரு விடுதலையை தாரும், ஒரு விமோசனத்தை தாரும். ஆண்டவரை மீண்டுமாக நாங்கள் வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாக கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்தரல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக தேவரீர் எங்களுடைய திருநெல்வேலி மாவட்டத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பகுதியில் இருக்கின்ற பிற மாவட்டங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. தென்காசி மாவட்டத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், கன்னியாகுமரி மாவட்டத்திற்காக, தூத்துக்குடி மாவட்டத்திற்காக, மதுரை மாவட்டங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவர், இந்த இடங்களிலே இந்த நோய் தொற்று மேற்கொண்டு பரவாதபடிக்கு ஆண்டவர் நீர் தடுத்து நிறுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். சென்னை பகுதியிலே ஆண்டவர் இதனை தடுத்து நிறுத்தப் போகின்றீர்.
அதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிற ராஜா. மேற்கொண்டு இது பரவாதபடிக்கு ஆண்டவர் இது கடவாதபடிக்கு ஒரு எல்கை நியமித்து ஆண்டவர் உம்முடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக நீர் வைத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. கர்த்தர் நீர் மனமிறங்குங்க ராஜா. எங்களுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் மேலான ஒரு அற்புதத்தை செய்வீராக. தகப்பன எங்களுடைய தேசத்தின் மற்ற மாநிலங்களுக்குள்ளாகவும் ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் நீர் கொடுப்பீராக. ஆண்டவர் எங்களுடைய தேசம் எங்கும் உடைய விடுதலை கடந்து வரட்டும். ஆண்டவரை உலக நாடுகளுக்குள்ளாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற நாடுகளுக்குள்ளாக இப்பொழுதே உடைய இரத்தத்தை ஆண்டவர் நீர் தெளித்தரல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கல்வாரிலே சிந்தப்பட்ட கிறிஸ்துனுடைய இரத்தம் ஆண்டவர் எல்லா நாடுகளுக்குள்ளாக ஊற்றப்படுவதாக. ஆண்டவர் எல்லா நாடுகளிலும் இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாகட்டும் ராஜா. இந்த நோய் கிருமிகள் எல்லாம் அப்படியே செயலிழந்து போகட்டும் சாமி. வரக்கூடிய அழிவிற்கும் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை, இந்த தேசத்தை, இந்த உலகத்தை நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை உம்முடைய எழுப்புதலுக்கு ஆண்டவரே தேசமாக நாங்கள் முழு உலகமாக எங்களை அர்ப்பணிக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு தனிநபராக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சாமி. ஆண்டவராய் எங்கள் தேசத்தில் வரக்கூடிய எழுப்புதல் முதலாவதாக எங்களுக்குள்ளாக வரட்டு ராஜா. எங்களுடைய திருச்சபைக்குள்ளாக வரட்டு சாமி. எங்களுடைய ஆண்டவரே குடும்பங்களுக்குள்ளாக கடந்து வருவதாக, எங்களுடைய திருமண்டலங்களுக்குள்ளாக கடந்து வரட்டு ராஜா. அதன் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் எங்களுடைய தேசத்தில் நாங்கள் கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் நீர் அனுக்கிரகம் செய்தல்ல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். குறிப்பாக தேவரே இந்த கல்லடை குறிச்சி சேகரித்துக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. இதில் உள்ள எல்லா சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடசாலைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் பெருகி செய்வீராக. தகப்பனே, திருச்சபையின் பிள்ளைகள் கைட்டு செய்கின்ற எல்லா வேலைகளையும் கைகளின் பிரயாசங்களையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்தள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை மாத்திரம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக. வெளியிடங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் கண்ணின் மணி போல பாதுகாத்து பொல்லாப்புக்கும் தீமைக்கும் ஆண்டவர் முற்றிலுமாக நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. இந்த நாளின் மீதான நேரம் முழுவதும் ஆண்டவர் இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கரங்களால் எங்களுடைய கரங்களை பிடித்து நீர் வழிநடத்துவீராக. துதி, கனம், மகிமை அனைத்தும் உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்து ஆதரிக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக ஒளியை உங்கள் மேல் வீச செய்து உங்களுக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் சந்தோஷம், சமாதானம், சுக வாழ்வு நிறைவாய் கட்டளையிட கடவர்.
போலே பாக்கியம் கருத்தில் இருந்த போலே பாக்கியம் புறத்தில் சென்று ஆரத்தை செய்யவே ஆதிநாதாகி ஆதிநாதாகி போற்றினார் புதிதாய் ஒய்யவே போற்றினார் புதிதாய் ஒய்யவே இந்த பாலின் இனிய கந்தமே ஆதிநாதா ஜோதி ஆதிநாதா ஜோதி என்னில் கமல ஈவாயந்தமே என்னில் கமல ஈவாயந்தமே வந்தே நல்வரம் தந்தனாமையா ஆதிநாதா ஜோதி ஆதிநாதா ஜோதி வல்ல அமிரை நல்கியாலையா வல்ல அமிரை நல்கியாலையா என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆராதனை வேளையிலே எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதித்த ஆண்டவருடைய நன்மைகளை ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாய் பெற்றுக்கொண்ட உங்கள் யாவரையும் கல்லடைக்குறிச்சி கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். God bless you all.